மன்னத்தமிழ் நாட்டின் ஐவைகளில் ஒன்றான குறிஞ்சி நாட்டு கொற்றன் விடக்கொடியே என் பெயர் கந்தவிடன், தாய் வேறு மீனாட்சி வள்ளுவச்சி, தந்தைய சொக்கேசவிடன். நான் இன்று காலையில் எழுந்து காலைக்கரங்களை முடித்துக் கொண்டு தாய் தந்திர மாசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை, கொண்டேன் அது ஆதாரத்தையால் மானை பின்தொடர்ந்தேன். மானோ வெறுண்டோடு தலைப்பட்டது. மான்வோட நான்வோட நான்வோட மானோட மானோட நானோட இப்படி ஆகி இங்கு வந்தமான் தங்களுடைய திணைவனத்துக்குள்ளே எழுந்து விட்டது. ஆனால் தங்கள் காவலர்களோ மான்குட்டியை மட்டும் உள்ளே விட்டுவிட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தலைவியான தங்கள் இடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று தெரிந்தார்கள். இடத்த தலைவி அப்படிங்கிற முறையில அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இங்கு வந்தக்கூடிய மானுடைய பெருமைகளை கூறுகிறேன், சற்று கவனமாக கேளுங்கள். குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்ச மாடுகளும் அழகு மாட்டமா கலைமானம்மா கலைமானம்மா இது காதோரோ இது மாடோ கவிமானம்மா. குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்ச மாடுகளும் அழகு மாட்டமா. இப்படியெல்லாம் அழகு மீதை மாலை மறைத்து வைத்து இல்லை 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 என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டை சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்து கூறுங்கள் பார்க்கலாம். கண்ணால் பார்த்ததும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே போய். முதல் காவலை எங்க அண்ணன், ரெண்டாவது காவல்ல தோழி பெண்ணு, மூணாவது காவல நான் இருக்கேன். 3 பேர் காவலை மீறி உங்க மானாகப்பட்டது உள்ளே நுழைந்திருக்குன்னு சொல்றீங்க. உங்க மானம் இங்க வரல. ஆரம்பத்துல சொல்லிட்டு நம்ம இடத்தவரு சொன்னா கேட்டுக்குவீங்க அப்படின்னு நம்பிக்கையில சொல்றேன். மானம் இங்கே வரல, வேற எங்காவது போய் உங்க மானாகப்பட்டதை தேடி பார்ப்பது உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏனென்றால் என்னுடைய காவல் வீட்டாக்கி கொண்டே இருக்குது. காவலை நான் பார்க்க வேண்டும். எங்க அப்பாவுக்கு, எங்க நாட்டுக்கு, எங்க ஊருக்கு எப்படி நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும். சரி, அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? சரி. நீங்க முதல்ல எப்படி இருக்கணுமோ, எப்படி வந்தீங்களோ அப்படியே போகிறதுக்கு வழியை பாருங்க. முதல்ல எப்படி வந்தனோ அந்த வழியா போகணும். மான் வல்லேன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இங்க வேலையே கிடையாது, இடத்த காலி பண்ணலாம். மான் குட்டி இங்கதாமா இருக்கு. மான் வல்லேன்னு சொல்லிட்டேன், வந்திருக்கு. மான் வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான விரட்டி வந்தேன். இடம் நீங்க விரட்டி வந்தீங்க. இடம் யாருடைய இடம்? இடம் வேணும் உங்களுடைய இடம் தான். என்னுடைய இடம். உங்களுடைய இடம் தான். என்னுடைய இடத்துல என்ன இருக்கு, என்ன இல்ல, என்ன வரும், என்ன வராது, என்னுடைய இடத்துக்கு என்ன தன்மை அப்படின்னு எல்லாமே எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? சும்மா நீங்க வந்து மான உள்ளர்க்க விட்டு மான உள்ளர்க்க போச்சோம்னாக்க சொல்றத கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் என்னன்னு கேக்குறேன். ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? கட்டின கணவனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் மனைவி சம்மதம் கொடுத்தாதான் கணவன் போய் சேர முடியும். இது வேறயா? அது இல்லன்னு வச்சுக்கலே வழக்கு எங்க நீதிமன்றத்துக்கு போயிடும். பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற மாதிரி இருங்க. அங்க வந்து வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. இங்க இந்த மான வல்லேன்னு சொல்லிட்டு இந்த வழக்கு எங்க போகும்? நமக்கு நம்ம தான் பேசி முடிவு பண்ணணும். ஏன்னா எனக்கு சொந்தமான மான்குட்டி, ஆனா இடம் யாருடைய இடம்? உங்களுடைய இடம். அதனால உங்ககிட்ட கேட்டு பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நீங்க மிரட்டுறீங்களா? நீ பார்த்த மிரட்டுற மாதிரி இருக்கு. இந்த வழக்கு அங்கே போவோம், நீதிமன்றத்துக்கு போவோம். உண்மைதான். இந்த வழக்கு எங்க போகும்? ஏன்னா தலைவியார் நீங்க தானே. நான் தான் தலைவி. நீங்க நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. ஆனா மான்குட்டி இங்க தான் இருக்கு. நல்ல தீர்ப்புனா நம்ம இடத்த வர ரொம்ப நேரம்
வரலன்னு சொல்லிட்டேன். அப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், சரி நம்ம இடத்த பொண்ணே போய் சொல்லாது அப்படின்னு வேற எங்காவது போய் மான தேடி பார்ப்போம். அதே வந்து நானும் கேக்குறேன், நம்ம இனத்தவரு நம்ம உறவுக்காரு மான்குட்டி இல்ல அப்படின்னு சொல்ல போக மாட்டாரு, இங்கதாமா இருக்கு போய் சொல்ல மாட்டாரு, உண்மையதான் பேசுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு ஏன் வர மாட்டேங்குது? நீங்க வேடுவர் தானே? அது என்ன சந்தேகம்? ஏற்கனவே வேட்டைக்கு போயிருக்கீங்களா? ஏற்கனவே ஒரு மான்குட்டியை பரிசா பிடிச்சிருக்கேன். பரிசா கொடுத்து நான் ஏற்று நடத்திய படத்தில் மணமகிழ்ந்து பரிசாக கொடுத்தார்கள். ஒரு மான்குட்டி மணமகிழ்ந்து பரிசா கொடுத்தாங்களா? பரிசா கொடுத்தாங்க. ஏற்கனவே ஒரு மான்குட்டி இருக்கு, அழகான மான்குட்டி இருக்கு. ஏன் அப்ப மான்குட்டி தான் இருக்கு, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் அது என்னமோ தெரியலமா, அந்த மான்குட்டி இருந்தாலும் இந்த மான்குட்டி மேல தான் ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு பாசம். அப்ப அந்த மான்குட்டி மேல பாசம் இல்ல? பாசம் இருக்குது. அதை காட்டில் ஒருபடி மேலாக இந்த மான்குட்டியின் மீது அதிகமாக இருக்கு. காட்டலாமா? முதல்ல ஆறு வச்சு நியாயமா காட்ட போறேன். ஆனா இந்த குட்டி புடிச்சு போயிட்டு வச்சுக்கல, வீட்டுல ரெண்டு குட்டி ரெண்டு பக்கத்துல உட்கார வச்சு நான் இதெல்லாம் நடுவுல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணுவீங்க? ரெண்டுமா உட்கார்ந்து இல்ல என்ன பண்ணி என்னுடைய விருப்பமா, நான் அழகா ரசிப்பேன். நீங்க தான் சொல்றீங்க ரெண்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் நடுவுல உட்கார்ந்துக்குவேன். சரி என்னப்ப எப்போதும் ரசிச்சுக்கிட்டே இருப்பீங்க? ரசிச்சுக்கிட்டே இருக்கு, வேற வெட்டிக்கெல்லாம் போக மாட்டீங்க. இத ரசிக்கிறதா என்னுடைய வேலையே தானே. இந்த மானுக்குடி அழகை ரசிப்பது மட்டும்தான் என்னுடைய வேலையே. அப்படியா? ஆமா. மானை கொண்டு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? உட்கார்ந்து அழகு பாப்பேன், ரசிப்பேன். அது மென்மை, ஏன்னா மானுடைய மேகமா தேகமா அப்படிது அவ்வளவு மென்மையாக இருக்கும். வேட்டையின் தர்மம் என்ன? ஒண்ணு கொண்டு வா இல்லைன்னா கொன்றுவா. வேட்டையின் தத்துவம் என்ன? தத்துவம் ஒண்ணுனா அதான் கொண்டு வான்னு சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணு கொண்டு வரணும் இல்லையா கொன்று வரணும். வேட்டையின் தர்மம் தான் சின்ன குட்டிகளை அடிக்க கூடாது. அது பெரிய மான்குட்டிகளை பேரு அது கர்ப்பத்தியா இருக்கக்கூடிய மான்குட்டி அடிக்கூடாது. ஆமா. நொண்டின மான்குட்டி மான்குட்டி அடிக்கூடாது. நோய்வாய்ப்பட்டிருக்கவன அடிக்கூடாது. எந்த மனை அடிக்கூடாது, வயது முதிர்ந்த மனை அடிக்கூடாது. இது பருவமான குட்டி இல்ல, பருவமான குட்டி. நான் அடிச்சிட்டு போகல, பிடிச்சிட்டு போக வந்திருக்கேன். பிடிச்சு போக வந்திருக்கீங்களா? ஆமா. எப்படி பிடிச்சீங்க நீங்க? கையில வச்சிருக்கீங்க. என்ன வச்சிருக்கீங்க கையில? இது சிலிப்பு கொண்டு சொல்லக்கூடிய கனை வச்சிருக்கேன். எதுக்காக வச்சிருக்கீங்க? அத நான் அப்படி காட்டினா போதும். காட்டி பிடிக்க வேண்டியது. மனசுக்குள்ள நினைச்சு இந்த மான்குட்டிட்ட அப்படி நீட்டினா போதும். நான் எந்த திறமை போட தேவையில்ல. சரிங்க. இழுத்தாந்திய பக்கத்துல காட்டி பிடிக்க வேண்டியதானே நான் கேக்குறேன். இப்படி காட்டி பிடிக்கணும் அவசியம் இல்ல. மான்குட்டி முழு மனதோட சம்மதிக்கணும். அது சம்மதம் கொடுத்தாதான் நான் சம்மதத்தோட பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன். ஒரு மான்குட்டியில போய் நான் உன்னை பிடிக்கணும், நீ எனக்கு சம்மதம் கொடு அப்படி சொன்னா கேட்டுருமா? கேட்கணும் இல்ல? என்ன கேட்கணும்? எனக்காக பிறந்த மான்குட்டி கண்டிப்பா கேட்கும். ஆனா உங்களுடைய கட்டுப்பாட்டு வளையத்துக்குள்ள இருக்கு. இதுங்க மான் அப்படியே வந்தாலுமே கொஞ்ச நேரத்துக்கு மேல மான் இங்க இருக்க முடியாது. இங்க எல்லாமே சுனையறிவு ஓடிக்கிட்டு இருக்கு. அது உண்மைதான். அப்ப திரையில வந்து அரிக்கக்கூடிய தன்மை உடையது. உண்மைதான். நம்ம அப்ப அந்த மான் வந்து உள்ள இருக்குமா? இருக்காது. இருக்காதுல. ஆனா இருக்கு. என்ன இருக்கு? நான் விரட்டி வந்த மான் இங்கதாமா இருக்கு. இருக்காது. அப்புறம் இருக்கு. தள்ளி தள்ளுங்க முதல்ல. ரான்க்கு அச்ச மடம் நான பயிர் இல்ல. எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கு. நான் ஆம்பளைக்கு இல்ல. நான் கூட இருக்கிறேன். அந்த 4 வகை குணத்தோட நான் கண்ணியமா இருக்கேன். நீங்க ஆம்பளை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதோட இருக்கணும். அவள கண்ணியத்தோட நீங்க இருக்கீங்களே, என் பொருளுக்கு நீங்க இப்படி ஆசைப்படலாமா? உங்க பாரு என்ன உலகத்துல இல்லாத பொருள், அதிசய பொருள். இது எனக்காக பிறந்த அதிசயமான பொருள் தான். அது இந்த மாடு கட்டி வேற ஏதாவது முடிச்சிட்டு போக வேண்டியதானே. வேற மான் பிடிக்கிற மாதிரி தான் நான் ஏன் இங்க வர போறேன்? வேற மான் குடி பிடிக்கிற மாதிரி தான் நான் இங்க வர போறேன். யாராவது மானை பிடிச்சிருக்காங்களா? சிவபெருமான் வச்சிருக்காரு ஒரு மான, 2 விரல்ல வச்சு வச்சிருக்காரு. அவர் 2 விரல்ல பிடிச்சு வச்சிருக்காரு. ஒரு மானுக்கு பிடிச்சு வச்சிருக்காரு. சிவபெருமானா ஆதியும் அவரே அந்த ஒரு இவ்வளவு ஆத்தாடி. ஆமா ஆமா. சிவபெருமானுக்கு அவர் தெய்வம் கையெடுத்து வணங்கக்கூடியவர். தெய்வம் தான். அவங்க வந்து எதை வேணாலும் செய்யக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது. உண்மைதான். நம்ம சாதாரண மனிதர்கள் ஒரு மனிதருக்கு போட்டி போடலாம். அவர் செஞ்சாரு இவர் செஞ்சாரு என்னால செய்யும் அப்படி கூட சொல்லலாம். சரி. இருந்தாலுமே அப்படி கூட சொல்லக்கூடாது. என்னால் முடியும் தான் சொல்லணும். அப்படியே சொன்னாலும் கூட தெய்வத்தோட நம்ம போய் ஒப்பிட்டு நம்ம செய்ய முடியும். என்னால முடியும் சொல்லலாம். முதல்ல முயற்சியுடையார் இகழ்ச்சியடை சொல்லிருக்காங்க இல்லையா? முயற்சியுடையார் இகழ்ச்சியடை பேசுறதா நல்லாதே இருக்குது. முயற்சியோட இந்த மானுடைய நான் பிடிச்சிட்டு போக வந்திருக்கேன். அதுக்கு எதை செய்யணுமோ அதை எல்லாத்தையும் நான் செய்வேனா முடியுமா? இப்படிதான் பாருங்க. என்ன மாதிரி ஒருத்தர் வேடுவருங்க, உங்கள மாதிரி இன்னொருத்தரா என்ன போன்ற ஒரு வேடுவர் என்ன பண்றாருன்னா, சந்தன மகாராஜ் என்ன பண்றாரு, வேட்டைக்கு போனாரு. வேட்டைக்கு போறாரு, நீண்ட நேரமாக வேட்டையாடுறாரு. எந்த ஒரு விலங்கினமே கைக்கு சிக்கல. வேட்டையாடிய கடவுளை பாத்தீங்க அப்படின்னா தாகம் எடுக்குது, தண்ணி தாகமா இருக்கு அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓடையாகப்பட்டது, ஒரு நீரோடையாகப்பட்டது ஓடிக்கொண்டிருந்தான். சரி அதுல போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் மண்டிட்டு இருக்கையில நீர் அள்ளி பருகலான்னு பாக்குற போது கண்ணுக்கு அழகா எதிர பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண்ணு. இந்த ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமேன்னு சொல்லக்கூடிய அழகான அழகு, அப்பேற்பட்ட ஒரு அழகி, ஒரு பேரழகி. கிட்டத்தட்ட உங்களை மாதிரி கூட வச்சுக்கலாமே. என்ன மாதிரி ஏங்க என்ன எதுக்கு நிக்கிறீங்க நீங்க? உங்ககிட்ட தான் சொல்லணும். ஏன் கோபப்படுறீங்க? கதையை மட்டும் சொல்லுங்க. பெண்ணு என்னைக்குமே பெண்ணா தான் இருக்கணும், பேயா மாற கூடாது. யார் பேய்? யார் பேய்ன்றே? பேயா மாற கூடாதுல. பேயா மாறணும்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அப்புறம் பெண்ணு என்னைக்குமே பெண்ணா தான் இருக்கணும், பேயா மாற கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி நீங்க மாற மாட்டீங்க. ஆனா இருந்தாலும் உங்களை விழிகளை பாக்குறப்ப அப்படி கொழுந்து விட்டு எரியுது போல தெரியுது. பாத்தீங்கன்னா கண்ணுக்கு அழகான ஒரு பெண்ணு அழகா நிக்கிற பொழுது இவன் கேக்குறான், ஏங்க உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஆசை வருது,
உங்களை நான் திருமணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு சம்மதம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது அந்த பெண்ணை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐயம்மா உங்களை நான் திருமணம் பண்ணிக்கல, எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, ஆனா திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு நிபந்தனை அப்படின்னா. என்ன நிபந்தனை அப்படின்னா, நான் திருமணத்துக்கு பிறகு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏது வேணாலும் பண்ணுவேன், ஆனா நீங்க ஏன் பண்றீங்க எதுக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லி தடுத்து என்ன எந்த கேள்வியுமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி. யார் அந்த பொண்ணு அப்படின்னா கங்காதேவியா கடவுளை கேட்கிறார். அப்பதான் சண்டை மகாராஜா சொல்றான், ஏமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா கல்யாணம் மட்டும் என்ன பண்ணிக்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அடே அப்பா அப்படின்னு சொல்லி கதை சொல்ற மாதிரி தெரியலையே. கதையில தான் சொல்லிட்டு இருக்கேன். சந்தன மகாராஜா கேட்கிறாரு. இருவரும் மணமகள் பாத்தீங்க அப்படின்னா காந்தர்வ மனம் புரிஞ்சுறாங்க. திருமணம் முடிஞ்ச பொழுது பாத்தீங்கன்னா ஓராண்டு கழித்து ஒரு அழகான ஆண் குழந்தை, என் போன்று அழகான ஆண் குழந்தை, உங்களை போ மாதிரி என்னை மாதிரி ஒரு குழந்தை, பயங்கரமான ஆண் குழந்தை. ஆமா அழகான ஆண் குழந்தை, ரொம்ப பயங்கரமான குழந்தையா தான் இருக்குது. அழகான ஆண் குழந்தை பிறந்துருச்சு. பிறந்த உடனே இவன் என்ன பண்றா அப்படின்னா, இந்த புள்ளை தூக்கிட்டு கங்கையில போட்டு கொண்டு எடுத்துட்டு போறான். இதை சந்தன மகாராஜா பாத்துட்டேன். இவள் என்னடா அப்படி குழந்தை பிறந்துச்சு, கொண்டு போய் ஆத்துல போட்டு கொண்டுட்டாலே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நினைச்சாரு. கேட்கல. ஏன் தெரியுங்களா, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நிபந்தனை போட்டுட்டாங்க இல்லையா, திருமணத்துக்கு பிறகு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீங்க தடுத்து கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற நிபந்தனை போட்டுட்டாங்க இல்லையா, அதனால சந்தன மகாராஜா கேட்காம இருந்துட்டாரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டு கழித்து மறுபடியும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, அதையும் போட்டு கொண்டுட்டா. இப்படி 7 குழந்தைகள் பாத்தீங்க அப்படின்னா 7 குழந்தைகளையும் கங்கையில போட்டு கொண்டா அந்த கங்காதேவி. 8வது ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளை தூக்கிட்டு போறப்பதான் சந்தன மகாராஜா சுதாச்சு கேட்கிறாரு, ஏண்டி 7 பிள்ளையுமே போட்டு கொண்டுட்ட, இப்ப இந்த பிள்ளையும் தூக்கிட்டு போறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா கேட்டேன். அட கதையிலமா உங்களை சொல்லுவனா, நீங்க எவ்வளவு பெருந்தன்மையா அழகா பொறுமையா நிக்கிறீங்க, உங்களை பார்த்து அப்படி கேட்க முடியுமா? 7 பிள்ளையுமே போட்டு கொண்டுட்டியே, இப்ப இந்த 8வது கருவுக்கு இந்த பிள்ளையும் போட்டு கொள்ள போறியே, உன்னை எல்லாம் குடும்பத்துல வச்சிருந்தா குடும்ப விளங்க மாடி அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுது, ஏண்டி உன்னை எல்லாம் விட்டு வச்சிருக்கலாமா? யாரு? அட கதையிலமா, கதை மாதிரி சொல்லணும் கதையை. அட கதையில தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்படி பாத்தீங்கன்னா அப்ப அந்த பெண்ணை கங்காதேவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னைக்கு நீங்க நீ தடுத்து கேள்வி கேட்டீங்களே, இரு ஒரு வினாடி பொழுது நான் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு போயிட்டா. ஓரப்பும் சும்மா இருந்தாலா? அப்பயும் ஒரு நிபந்தனை, ஒரு அரசனுக்கு உண்டான அனைத்து விழுப்புலையும் கற்ற பிறகு மறுபடியும் இந்த குழந்தை வந்து நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன், சம்மதமா, குழந்தை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி குழந்தை தூக்கிட்டு போறா. குழந்தை தூக்கிட்டு போன பிறகு பாத்தீங்கன்னா ஒரு அரசனுக்கு உண்டான எல்லா விழுப்புலையும் கற்ற பிறகு என்ன கங்காதேவி வளர்த்தனால காங்கையன் அப்படிங்கிற பேரும் உண்டு அவருக்கு. மறுபடியும் வளர்த்த பிறகு வந்து சந்தன மகாராஜா வந்து கொடுத்துட்டாரு. சந்தன மகாராஜா கொடுத்த பிறகு சந்தன மகாராஜா என்ன பண்றாரு, ரொம்ப சோகமாவே இருக்கிறாரு. அப்ப அவர் தேவவிரதனுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, அவர் தேரோடைய பார்த்து கேட்கிறாரு, இப்ப என்னன்னு தெரியல, எங்க அப்பா என்ன சோகமாவே இருக்கிறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிற பொழுது, என்னன்னு தெரியல, மாதிரி காட்டுக்குள்ள வேட்டைக்கு போனாரு, அங்க ஒரு அழகான பொம்பளை பிள்ளையை பார்த்தாரு, பார்த்துட்டு வந்ததுல இந்த பொம்பளை பிள்ளை நோக்கமாவே இருக்கிறாரு, என்னன்னு தெரியல அப்படி விசாரிக்கிற பொழுது, அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த காங்கைன்னு சொல்லக்கூடிய தேவவிரதன் என்ன பண்றாரு அப்படின்னா, தன் தகப்பனுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நான் உலகத்துல கூட எல்லா பெற்றோர்களும் தெரியும், தான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு தான் திருமணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனா அங்க என்ன நடந்தது பாத்தீங்களா, தன் பிள்ளை தன் தகப்பனுக்கு திருமணம் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. பெண் கேட்டு போறாரு. பெண் கேட்டு போற நேரத்துல அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பா உங்களுடைய தகப்பனுக்கு என்னுடைய மகளை கொடுக்கணும், எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, ஆனா ஒரு நாட்டுக்கு அரசனாக கூடிய உங்கள் தகப்பனுக்கு என் மகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தான் முடிச்சு விடணும், பட்டாபிஷேகம் பண்ணணும், ஆனா மூத்த தாரத்துடைய பிள்ளை மூத்த மகன் நீ இருக்கும்போது உனக்கு தாண்டா பட்டாபிஷேகம் பண்ணுவாங்க, அதனால என் பிள்ளை தர முடியாது உங்க அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் அந்த என்ன சொல்றாங்க, தேவவிரதன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் திருமணம் முடித்தால் தானே எனக்கு மனைவி மக்கள் கிடைப்பாங்க, நான் அவங்களுக்கு பொன்பொருளை சேர்க்கணும், நாடு நகரங்களை சேர்க்கணும் அப்படிங்கிற என்ன வரணும், நான் திருமணமே பண்ணிக்கல, பிரம்மச்சாரிய விரதம் மூன்றேன் அப்படின்னு சொல்லி சபதம் விட்டாராம். அவர் தான் யார் அப்படின்னா பீஷ்மர் என்று சொல்லக்கூடியவர். பீஷ்மர் அப்படின்னாலே உறுதியான முடிவு எடுக்கக்கூடியவராம். ஏன்னா எல்லாருக்கும் யமதர்மனை எப்போ நினைக்கிறாரோ எல்லாரோட உயிரை பிடிச்சிட்டு போக தன்மை உண்டு. ஆனா அவருக்கு பீஷ்மருக்கு என்ன ஒரு நினைப்பு தெரியுமா, தானே தீர்மானத்துக்கு கூடிய வாய்ப்பு உண்டு. அவர் எப்ப நினைக்கிறாரோ அவருக்கு அப்பதான் சாவு. ஹலோ இப்படி எல்லாம் வேட்டைக்கு போய் பல பேர் பல சாதனைகள் புரிந்தவர் வந்து இந்த வரிசையில பாசமத்தமா இருக்கிறேன் நானும். ஆனா அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது.
அடையாளங்களும் அதிகமா இருக்குது. இருந்தாலும் கூட முக்கியமான அடையாளங்களை சொல்லட்டுமா? ஹலோ 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 காயாத கானகத்தே நின்றுள்ள காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நகாரிகையே வள்ளி வள்ளி உன் பார்வையிலே மார்வர கண்டதுண்டோ மார்வர கண்டதுண்டோ பதமுள் போன்ற நல்வேணி பொன் போன்ற நல்வேணி பொன் போன்ற நல்வேணி பூவிகளே குலகிடுகளகிய மார்வர கண்டதுண்டோ 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 உண்டோ உண்டோ வான்குட்டி தேடி வள்ளி மங்கையே உங்களை தான் தேடி வந்தேன். உங்களை கரம் பிடிக்கத்தான் பாக்குறேன். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இல்லை நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கு பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இல்லை நாம் ஒருவர் என்பதே உண்மை. இல்லை நாம் ஒருவர் என்பதே
அவர் இருக்காருல்ல, அவர் என்னதான் தேடி வந்தேன்னு சொல்றாரு. எந்த குறை இருந்தாலும் கந்தனை மறவாதை, முருகனை வேண்டு, எல்லாம் நன்மைக்கு. முருகா இப்படி கூப்பிடாது பல தடவை சொல்லியிருக்கேன். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன். உன்னை மனப்பதற்கு கைத்தளம் நான் பற்ற கனவு கட்டி கைத்தளம் நான் பற்ற கனவு கட்டி வந்த கனவு கட்டி மனம் படைத்தே மனம் படைத்தே வள்ளி வட வேடனாக வந்தது நானே, வடி வேலனாக வந்திருப்பது மாமே. உம்மை மணந்து கொள்வதற்காகவே யாம் புரிந்த திருவிளையாடல் இதுவும் ஒன்று. இவை மணந்தவர்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு ஒரு வர வேண்டும் முருகா. என்ன வர வேண்டும்? உலகில் உள்ள அனைவரும் இளையவராக என்னை முதலில் வைத்து வள்ளி தேவியானை சமேத சுப்பிரமணியன் ஜொலிக்கு வர தர வேண்டும் முருகா. தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமைக்கே முதலில் கொடுத்து இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானை வள்ளி தெய்வயானி என்று உன் பேரை முதலில் உச்சரித்து வள்ளி தெய்வயானி சமேத சுப்பிரமணியன் எல்லோரும் வழிக்கப்படுவார். முழக்கட்ட மங்கள பாத்தியம். பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து கிடைக்கின்றது. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து முருகாத மனம் இங்கு காணவில்லையே, முருகாத மனம் இங்கு காணவில்லையே, கண்ணி பெருகாத விழி ஏதும் தோணவில்லையே. அங்கே முத்தான தமிழ் வந்து முருகா நாடகத்தை இதுவரையில் நமது காத்து கண்டு ரசித்த மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறப்பான முறையில் ஒளி அமைத்த எங்களது சிவசக்தி ஆரியோஸ் அன்பு நண்பர்களுக்கும் அதில் பணிபுரியும் சகோதரர்கள் அனைவருக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தை சார்பாகவும் நாடகத்தின் அமைப்பாளர் அன்பு மாமா பி தங்கம் அவர்களும் மற்றும் அன்பு மாப்பிள்ளை கலைமூர்த்தி அவர்கள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகள். சிறந்த முறையில் இங்கே வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கும் எங்களது சுபதங்கராஜ் யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள் வணக்கம். தம்பி வேணா பயக்கறானே தம்பி. ஐயா முடியா ஐயா.